மிருத்துஞ்சை தெலுங்கு படம் தமிழ் டப்பிங்கோட நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. இது ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் மூவி. டைரக்ஷன் உசைன்சா கிரண் பண்ணியிருக்காரு. அண்ட் லீட் ரோலில் ஸ்ரீ விஷ்ணு அண்ட் ரிபா மோனிகா ஜான் போலீஸ் ஆஃபீஸராகவும் வில்லனா வீர ஆர்யா பண்ணியிருக்காரு. ஸோ படத்தினுடைய கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கதை இதோ. ஹீரோவான ஸ்ரீ விஷ்ணு ஒரு பத்திரிகையில் விளம்பரம் பிடிக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கோ இன்வெஸ்டிகேஷன், அதாவது கிரைமில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதான் ஆசை. ஆனால் அந்த பக்கத்திலே விடமாட்டேன், நீ விளம்பரம் பிடிக்கிறத மட்டும் பாரு அப்படின்னு. என்ன விளம்பரம்னு கேட்டால் நீங்களே சிரிச்சிருவீங்க. எந்தெந்த வீட்டில் இறக்குறாங்களோ அங்கே போய் கண்ணீர் அஞ்சலி விளம்பரத்தை வாங்கிட்டு வரணும். இதுதான் அவருடைய வேலை. சொல்லப்போனால் கமலஹாசன் இந்த ஓவியத்தை எடுத்துகிட்டு போய் விற்பார் இல்லையா இறந்த வீட்டில், அந்த கணக்கு தான் இதுவும். இந்த மாதிரி ஸ்ரீ விஷ்ணு போகக்கூடிய இடங்களில் ஒரே மாதிரியான இறப்பை கண்டுபிடிக்கிறாரு. அதை போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கொண்டுட்டு போகிறப்ப அது ஆக்சிடென்ட் அப்படின்னு மூடி மறைக்கிறாங்க. ஆனால் இது திட்டமிட்ட கொலை அப்படிங்கிறது இவருடைய பார்வைக்கு நல்லாவே தெரிய வருது. போலீஸை நம்மனா வேலைக்கு ஆகாது, நம்மளே இதை களத்துக்குள்ளார இறங்குவோம் அப்படின்னு வில்லனை தேடி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. நேரடியாக வில்லனை சந்திக்கவும் ஆரம்பிக்கிறார். வில்லன் சுதாரிச்சுக்கிட்டு ஹீரோவை முடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. முகம் தெரியாத வில்லனை எப்படி ஹீரோவை தேடி கண்டுபிடிக்க போகிறாரு, இந்த வில்லன் எந்த நேரத்தில் ஹீரோவை போட போகிறாருன்னு தேதி கொண்டு குறித்து அவன் கையில் கொடுத்துட்றாரு. ஸோ என்ன ஆச்சு கிளைமேக்ஸில் அப்படிங்கிறதான் இந்த படம். ஸ்ரீ விஷ்ணுவோட ரோல் அப்படிங்கிறது ஷார்ப்பான ஒரு ரோல். சின்ன சின்ன காமெடிகள் இருக்கும், சில எமோஷன்கள் இருக்கும். இவர் நண்பர்கள் அப்படிங்கிறது எல்லாமே அந்த இறப்பு சார்ந்து இருக்கக்கூடிய ஆட்களாகவே இருப்பாங்க. ஒருத்தர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற ஆள், இன்னொருத்தர் இந்த இறந்த பணத்தை எடுத்துகிட்டு போக வாகனம் வச்சுருக்கிறவர், இன்னொரு நண்பர் யாருன்னா அவர் சுடுகாட்டில் இருக்கிறவர். ஸோ நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது தான் செய்துட்டு இருக்கக்கூடிய வேலைக்கு உகந்தாற் போல் அமைச்சிக்கிறது அப்படிங்கிறது அடடே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது எல்லாமே கிளைமேக்ஸில் பயன்படுத்துகிற மாதிரி பண்ணியிருந்திருப்பார் டைரக்டர். ஹீரோ வில்லனை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற சொல்கிற இடம் சபாஸ் அப்படின்னு கைத்தட்டுற இடம். அதே மாதிரி ஹீரோ ரெண்டே இடத்துல ஒரு டைலாகை சொல்லுவார், ஆனால் ஷார்ப்பாக அதை கிளைமேக்ஸில் பயன்படுத்தி இருந்திருப்பாங்க. எவ்வளோ பெரிய பிரில்லியண்டாக இருந்தாலும் அவனுடைய உயரத்தையும் அவன் பார்வையும் அவனோட பழக்க வழக்கத்தையும் மாற்றிக்கவே முடியாது. கிளைமேக்ஸில் வில்லனை போட்டு தள்ளுற இடம் அப்படிங்கிறது நல்லாவே ப்ளே பண்ணி இருந்திருப்பாங்க இந்த படத்தில் ஹீரோன்னு கிடையாது, வில்லன்னு கிடையாது, காதலன் காதலி, டூயட் சாங்கு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் படம் ஒரு 1:59 நிமிஷம் அப்படிங்கிறது வேகமாக போய்கிட்டே இருக்கும். ஓப்பனிங்கில் என்னடா ஹீரோ இறந்த வீட்டுக்கே போயிட்டுருக்காரு, கதைக்குள்ளே போகவே இல்லையா அப்படின்னா, கதை ஆரம்பித்து 5 நிமிஷம் ஆச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு டெத்து நடந்த பிறகு தான் தெரியும் ஹீரோவுக்கும் இந்த டெத்துக்கும் கனெக்ட் பண்ணுற விஷயம் அப்படிங்கிறது ஷார்ப்பாக ஹேண்டில் பண்ணியிருந்திருப்பார் டைரக்டர். அதே போல் இந்த இறந்து கிடந்த 2 பேரை கண்டுபிடிக்கிற ஹீரோ அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை அப்படிங்கிறது என்னடா ஒன்றுமே சொல்லவே இல்லையே, சும்மா உருளைன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தென் கிளைமேக்ஸில் அந்த குற்றவாளிகளை தேடி கண்டுபிடிக்க போகிறப்ப, அதாவது அசைன்மெண்ட்டு கொடுத்து கொல்ல சொன்னது வேற ஒருத்தன், அவனையும் வில்லன் போட்டு விட்டுருவான். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க யார் அப்படின்னு பார்த்தா ஒரு 4 பேர் காட்டுவாங்க. அவங்க பெருசாக ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியே இருக்காது. இந்த 2 பேரை தொடர்ந்து கொள்றதுக்கான காரணம் அப்படிங்கிறதும் பெரிய அளவில் இருக்காது. இதுக்கப்புறம் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதும் ஏன் எதுக்காக கொள்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஒரு ஒன்லைன்னு சொல்லியிருப்பாங்க, இந்த பேங்க்கில் ஒரு பிரச்சனை, அதை வெளியில் கொண்டு வரதுக்காக சாட்சி சொல்கிறதுக்காக இவங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. படத்தில் மெயின் ஃபோக்கஸாகவே ஹீரோ இந்த வில்லனை தேடி தான் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பார தவிர, இவர் கொன்னார் இல்லையா ஒரு 2 பேரை, அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டோரி அப்படிங்கிறது மெயினாக இருந்திருக்கணும். இதுக்காக தான், இந்த பிரச்சனைக்காக தான் இவனுங்களை கொன்னார் அப்படிங்கிறதும். ஸோ அந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு பூதாகரமான விஷயமா இருக்கணும், இல்லை கரண்ட்டாக அது நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும், மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வோ இல்லை இதுக்கெல்லாம் சந்தேகம் வரக்கூடிய ஒரு விஷயம், அந்த பேங்க்கு மக்களை ஏமாற்றக்கூடிய விஷயமா இருந்திருக்கலாம், எது வேணாலும் இருந்திருக்கலாம். அதை இன்னும் கொஞ்சம் பெருசாக சொல்லியிருந்திருக்கலாம். அந்த இடத்துல ஸ்டோரியை விட்டுட்டாங்க. மெயின் ஃபோக்கஸாக ஆடுபுலி ஆட்டம் மாதிரி ஹீரோவும் வில்லனை மட்டுமே சேசிங்லேயே விட்டுருக்காங்க இந்த படத்தில். ஏதோ இறந்துட்டாங்க 2 பேரை, ஆனால் இறந்த 2 பேரை எப்படி கண்டுபிடிக்கிறார் ஹீரோ அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டிங்காக தான் நகர்ந்து போயிட்டுருக்கும். அதை ஸ்க்ரீன் பிளேயில் சிறப்பாகவே பண்ணியிருந்திருக்காங்க இந்த படத்தில். ஸோ உங்களுக்கு நேரம் கிடைச்சதுன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோடு இருக்குது, ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதே போல் நம்ம சேனல் மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்க பிறகு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.